தன்னெஞ்சறிவது பொய்யற்க பொய்த்தவின் தன்னெஞ்சே தன்னை சுடும். வணக்கம் தலைவரே, வணக்கம் வணக்கம். வாப்பா சிவப்பா வணக்கம் ஐயா. உங்கள் பயணமெல்லாம் சுகமாக முடிஞ்சுதுங்களா ஐயா? அதுக்கு என்ன கழுத, எல்லாம் சூப்பராக திட்டமிட்டபடி சும்மா ஜெகஜோதியாக நடந்துருச்சுல்ல. அப்படி சும்மா அசைத்திட்டம் இல்லை, இன்றைக்கி நாடு பூராவும் எங்களை பற்றி தான் பேச்சாக இருக்கும். என்ன அப்படின்னா பார்த்துக்கவே. ஆகா ஆகா, ரொம்ப பிரமாதம் ஐயா. இது என்ன பிரமாதம்? சும்மா மேடையில் அதிகாரத்தில் இருக்கிறவங்கள சும்மா பொழந்து கட்டிட்டேன்ல, விட்டு வாங்குன்னு பின்னி பெடல் எடுத்துட்டேன் இல்லையா? ஆகா ஓஹோ, பேஸ் ரொம்ப சிறப்பாக பேசியிருப்பீங்க போல் இருக்குதே. அப்படி என்னதான்யா பேசுனீங்க? அந்த கதையை கேளு. அதுவா, எத்தனை பேர் கள்ள சாராயத்தில் செத்தாங்க, அவங்களுக்கு நிவாரணம் எவ்வளவு கொடுக்கணும், மழை வெள்ளத்தில் பாதித்து எத்தனை பேர் இருக்காங்க, அவங்களுக்கு நிதி ஒதுக்கணும், எத்தனை வன்முறை கொள்ளை கற்பழிப்புன்னு நடந்திருக்கு, அதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் தான் ஒரே போட்டம் பாரு. எல்லாம் ரசித்து இருப்பாங்க இல்லையா? ஆமாப்பா, ஒரே கைதட்டல் விசில், மேடையே நாடக மேடை போல் ஆயிடுச்சு. ஆமாம், நீங்கள் அதிகாரத்தில் இருந்தப்போ ஏதாச்சும் இந்த மாதிரி அசம்பாவிதம் ஒன்றும் நடக்கலைங்களையா? நடந்துச்சு, அதைத்தான் மக்கள் மறந்துட்டாங்களே. அப்படியா? அவங்க எதிர்கட்சியா அவங்க செஞ்ச தப்ப மறந்துடுவாங்க. இப்போ நாங்கள் அதே மாதிரி அவங்க மேலே குற்றச்சாட்டை சொல்கிறோம், எங்கள் தப்ப மக்கள் மறந்துடுவாங்க. இதெல்லாம் மக்கள்கிட்ட ஜகச்சந்தாப்பா, இதை போய் பெருசாக பேசுறீங்க. அப்போ மக்களா எங்களையும் ஆதரிப்பாங்க, அவங்களையும் ஆதரிப்பாங்க. நாங்கள் இனி அதிகாரத்துக்கு வரப்போகிறோம், அப்போ அவங்களோட டர்ன் ஸ்டார்ட் ஆயிரும். அப்போ மக்கள் ஆஹா ஓஹோ